والصلاة والسلام على نبينا محمد. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுக்கு எல்லா புகழும். இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திக்கக்கூடிய அறிவையும் அந்த அறிவை பகுத்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு என்று நாம் சொல்லக்கூடிய அந்த பகுப்பாற்றலையும் வழங்கிய இறைவனுக்கே எல்லா புகழும். மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நம்பிக்கையில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களும் அது போலவே தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நாம் ஒரு வித்தியாசத்தை, ஒரு வாழ்க்கையின் அவசியத்தை, மனிதனாக பிறந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். நான் முஸ்லிமாக இருக்கிறேன், நான் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றேன், நான் இந்த இறைவனை நம்புகின்றேன், நான் இந்த குர்ஆனை ஓதுகின்றேன், என்னுடைய வாழ்க்கை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது என்று எனக்கு இருக்கும்படி என்னுடைய மார்க்கம் எனக்கு கட்டளையிடவில்லை. நான் எதை தெரிந்து கொண்டேனோ அதை நான் பிறருக்கு எட்டி வைப்பது என் மீது கடமையாக இருக்கின்றது. முஸ்லீமாக இருக்கக்கூடிய நான் குர்ஆனை படிக்கின்றேன். அந்த குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி நான் என்னால் இயன்ற அளவு என்னுடைய வாழ்க்கையை நான் பின்பற்றுகின்றேன். என்னோடு வாழக்கூடிய சகோதரர்கள் இதர மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்கள். அவர்களோடு நாம் ஒரு கலந்தாய்வு செய்வது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஒன்று, அவர்களுடைய கூட்டு சரியாக இருந்தால் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கூட்டு சரியாக இருந்தால் அவர்களை நம்முடைய கூட்டின் பக்கம் அழைக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், இந்த உலகத்திலே நாம் நன்மையை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 10 ரூபாய்க்கான பொருள் 2 ரூபாய்க்கு ஒரு இடத்தில் கிடைக்கிறது என்று சொன்னால் அதை உடனே தெரிந்தவர்களுக்கெல்லாம் நாம் போன் போட்டு சொல்லுகின்றோம். சரி, பொருள் உங்களுக்கு ஆஃபர் போட்டுருக்கிறாங்க, 10 ரூபாய் பொருள் 2 ரூபாய் கிடைக்குது. ஏன் அது சொல்றோம்? நம்முடைய 30 பைசாவை செலவு பண்ணி நம்முடைய சகோதரருக்கு ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த 8 ரூபாய் பலனை அவர் அடையட்டும். அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு ரூபாயின் பலனையும் நம்முடைய நண்பர்கள், தோழர்கள், அறிந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், அண்டை வீட்டார் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் இருக்கின்றது. இந்த நல்ல எண்ணத்தை மார்க்க பற்றிலும் மறுமை வெற்றியிலும் நாம் அதை வித்தாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால்தான் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அந்த வசனத்திலே நம்மையெல்லாம் படைத்த இறைவன், குர்ஆன் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் படைக்கப்பட்ட ஒரு வேதம் கிடையாது. உலகத்தில் வாழக்கூடிய பிறந்த மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் இந்த குர்ஆன் மிக மிக அவசியம். அதனால்தான் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல தஆலா ஒரு வசனத்திலே கூறுகின்றான், வமா கலக்தல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும், ஜின் என்ற ஒரு வர்க்கம் இருக்கின்றது, அதை நாம் பிறகு விரிவாக பார்க்கலாம். அப்ப இந்த 2 வர்க்கத்தை நான் படைத்த நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர்கள் என்னை வணங்க வேண்டும். அப்ப படைத்த இறைவனை நாம் நம்புகின்றோம். அந்த இறைவனை நாம் வித்தியாசமான நம்பிக்கையை வைத்திருக்கின்றோம். அந்த இறைவனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக நாம் பார்க்கின்றோம். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். தூணிலும் துரும்பிலும் அவனுடைய ஆற்றல் தான் இருக்கின்றதே தவிர அவன் தூணில் இல்லை, அவன் துரும்பில் இல்லை. காற்றாக அவன் வருவதில்லை, காற்றை அவன் செலுத்துகின்றான். மழையாக அவன் வருவதில்லை, மழையை அவன் செலுத்துகின்றான். ஆக இந்த உலகத்தையே பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரே இறைவனை யார் நம்புகின்றார்களோ அவர்கள் தான் முஸ்லிம். அப்ப அந்த இறைவனின் புறத்திலிருந்து வந்த வேதம் என்று சொன்னால் பழங்கால இதிகாசங்களில் 7000 8000 கணக்கான வேதங்கள் இருப்பதாக ஒவ்வொரு வேதங்களும் சொல்லுகின்றன. நீங்கள் உலகத்திலே மக்கள் நம்பக்கூடிய எந்த வேதத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஒரு வேதம் தான் வேதம் என்று எந்த வேதமும் சொல்லவில்லை. ஏராளமான வேதங்கள் வந்திருக்கின்றன. அதெல்லாம் என்ன ஆட்சி உங்களுக்கு இன்றைக்கு பைபிள் என்று சொல்லுகின்றார்கள். இதுவும் இறை வேதம் தான். ஆனால் இதில் முழுமையாக அந்த இறைவனுடைய வார்த்தைகள் இல்லை. மனிதர்களுடைய கைகளில் விளையாடி விட்டது. இறைவனுடைய சட்டங்களை அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அவர்களுக்கு இலகுவானதை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள், சிரமமானதை நீக்கிவிட்டார்கள். ஆகவே அது மனிதர்கள் பின்பற்றுவதற்குரிய தகுதியை இழந்து விடுகின்றது. ஆனால் குர்ஆன் 1400 ஆண்டு காலம், 14 நூற்றாண்டு, சிந்தித்து பாருங்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வழங்கப்பட்ட ஒரு வேதம், அந்த 6666 வசனங்களும் ஒரு வார்த்தை மாறாமல் இன்றளவும் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய கூற்றுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோ அல்லது ஒரு மனிதனுடைய கூற்றை இவ்வளவு காலம் பாதுகாக்கவோ இந்த உலகத்தால் முடியாது.
அது ஒரு இறைவனுடைய ஆற்றல் அதில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த வேதம் இந்த உலகத்திற்கு தேவை என்ற காரணத்தினால் இறைவனே அதை பாதுகாக்கின்றான். அப்போ மனிதர்கள் எல்லாரையும் படைத்தது என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தில் நல்லவற்றை உண்ணலாம், நல்ல முயற்சி செய்து அவர்கள் பொருள் சம்பாதிக்கலாம், நல்ல முறையில் வாழலாம். ஆனால் ஒன்று, அவர்கள் என்னை வணங்க வேண்டும். அப்ப வணக்கம் என்றால் என்ன? அந்த இறைவன் ஒருவன் என்ற நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவர் முஸ்லீம் ஆகிவிடுகிறார். அப்படி நம்பக்கூடியவர் எதை பின்பற்ற வேண்டும்? அந்த இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் குர்ஆன் சொல்லுகின்றது. அப்ப அந்த குர்ஆனை எடுத்து நாம் படிக்கும் பொழுது இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எதற்காக இறக்கி அருளப்பட்டது என்று சொன்னால், முதலின் நாள் குர்ஆனிலே வசனத்திலே இறைவன் நமக்கு எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றது. முஸ்லிம்களுக்கு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு அல்ல, மனிதர்களுக்கு. உலகத்தில் யாரெல்லாம் தன்னை மனிதன் என்று சொல்லிக் கொள்கின்றானோ அவனுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுகின்றது. அது காட்டுகிறதா இல்லையா என்பதை அதை எடுத்து நாம படித்து பார்த்தா தெரியும். அப்போ எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்ப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. ஒரு ஆடையை வாங்க போனோம்னு சொன்னா நேரா போய் அதை மட்டும் நம்ம எடுக்கிறது இல்லை, அதையும் பார்க்கிறோம், அதுக்கு பக்கத்துல பார்க்கிறோம், இன்னொரு கடையில் இருக்கிறது நேர்படி பார்க்கிறோம், நண்பர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இதையெல்லாம் நாம் அலசி பார்த்து இது நமக்கு சிறந்ததாக இருக்கின்றது, விலையும் தோதுவானதாக இருக்கின்றது, நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்டது இல்லை என்று சொல்லி வாங்கணும். அப்போ ஒரு ஆடை வாங்கும் போது நாம் செலுத்தக்கூடிய அந்த அக்கறை நம்முடைய மனதை நாம் என்ன செய்றோம்? நம்பிக்கை கொள்ளுகின்றோம். அப்போ அந்த இறைவனை நாம உரசி பார்த்தோமா? கடவுள் என்று நம்முடைய தாய் தந்தை எதை சொன்னார்களோ அதை பின்பற்றி கண்மூடி செல்வது நம்முடைய வேலையா? அல்லது இன்று இந்த ரமலான் மாதத்தில் அழைத்து முஸ்லீம் சகோதரர் சொன்னாங்க, ஆனால் இதே கண்மூடி மூடி பின்பற்றப்பட்டு போவோம் அப்படி என்று எடுத்துக்கொள்வது நம்பிக்கை என்று சொன்னால், நிச்சயமாக எதையும் கண்மூடி பின்பற்றாதீர்கள். எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து மூமின்கள் விசுவாசிகள் என்று சொன்னால், குர்ஆனிலே இறைவன் ஒரு இடத்திலே சுட்டி காட்டுகிறான். விசுவாசிகள் என்றால் யார் என்று தெரியுமா? அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விடமாட்டார்கள். இறைவனே ஒரு செய்தியை சொன்னாலும் அதை சீர்தூக்கி பார்ப்பார்கள், அவர்களுடைய பகுத்து அறிவை கொண்டு பகுத்து பார்ப்பார்கள் என்று வல்ல நாயன் தனது திருமறையிலே சுட்டி காட்டுகிறான் என்று சொன்னால், அப்போ அந்த குர்ஆன் நமக்கு எதற்காக அருளப்பட்டது? இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் மனிதனாக பிறந்திருக்கின்றோம், மனிதனாக வாழ்கின்றோம். ஆனால் ஒரு நாள் இறந்து விடுவோம். இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போக வேண்டுமா, நரகத்துக்கு போக வேண்டுமா என்று நீங்கள் சாலையிலே செல்லக்கூடிய ஒரு அழைத்து கேட்டால் அவர் உடனே சொல்லுவார், நான் சொர்க்கத்துக்கு தாங்க போகணும். அவர் நரகத்துக்கு போகணும் யாருமே ஆசைப்படுறது கிடையாது. அப்ப இறைவன் படைத்த இறைவன் மட்டும் எல்லாத்தையும் தூக்கி நரகத்தில் போட்டுருவாரா? இப்ப படைத்த இறைவனுக்கும் அன்பு என்பது தாயை விட அதிகமாக இருக்கின்றது. அப்போ அந்த இறைவனை பற்றிய செய்தி உங்களுக்கு கிடைத்த பிறகும் அதை நாம் சீர்தூக்கி பார்க்கவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக அவனுடைய தண்டனையும் நினைத்து நாம் பயப்பட வேண்டும். அப்ப இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்த நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை கொண்டு அதை நாம் உரசி பார்க்கணும். அப்ப முதல்ல இந்த பாருங்க என்ன போட்டிருக்காங்க, நோ யுவர் கிரியேட்டர். உங்களை படைத்தவன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப உங்களையும் என்னையும் படைத்தவன் வேறையா இருந்தா நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அவர் ஒரு கவுண்டர்ல போய் உங்களுடைய என்னுடைய கையை மட்டும் கொடுக்கிறோம், இது யார் முஸ்லீமுடைய கை, யார் இந்துடைய கை, யார் கிறிஸ்தவருடைய கை என்று இந்த உலக மருத்துவம் சொல்ல முடியுமா? முடியாது. ரத்தத்தை எடுத்து கொடுக்கிறோம், இது எந்த மதத்துக்கான கொடுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் ஒன்னாகத்தான் இருக்குது. அப்ப இதெல்லாம் ஒன்னாக இருப்பதிலிருந்து நம்ம எல்லாவற்றையும் படைத்தது ஒரே இறைவன் தான். அப்ப அந்த ஒரே இறைவன் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் முஸ்லீம். முஸ்லீமாக இருப்பது என்ன பாவமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. முஸ்லீமாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் மறுமையில் வெற்றி பெறுவார்கள். மறுமை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இறந்து போன பிறகு மறுபடியும் எல்லாரும் எழுப்பப்படுவாங்க. எழுப்பப்பட்டு நன்மை செய்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கும், தீமை செய்தவர்கள் எல்லாம் நரகத்திற்கும் அனுப்பப்படக்கூடிய அந்த நாள் இருக்கின்றது. அது வெகு தொலைவில் இல்லை. அப்ப அந்த நாளை நாம அஞ்சணும். நம்முடைய மனசாட்சி நம்ம படைத்த இறைவனை நாம அஞ்சணும். இதெல்லாம் அஞ்சக்கூடிய நாம் இந்த உலகத்திலே வாழ்க்கையை மேற்கொண்டு நடத்தணும்னு சொன்னா எப்படி நடத்தணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, யாரை திருமணம் செய்யணும், யாரை திருமணம் செய்யக்கூடாது, எவ்வாறு திருமணம் செய்யணும், பெற்றோரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரி வேண்டும் இல்லையா? அப்ப நாம என்ன செய்யறோம்? நாம பிற மதத்தவர்களை குறை சொல்லவே கூடாது, நமக்கு தடையே இருக்கின்றது. குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்லுகின்றது, பிற மதத்தவர்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகளை, அந்த தெய்வங்களை நீங்கள் ஏசாதீர்கள், தடை இருக்கின்றது. ஆனாலும் உதாரணத்திற்கு நான் விளங்குவதற்காக உங்களுக்கு சொல்லுகின்றேன். சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை தெய்வமாக நாம் மாற்றி விடுகின்றோம். இந்துக்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யறோம்? சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை அங்க எவ்வளவு புரட்சியாளர்கள் பெரியார் எல்லாம் இதை சுட்டி காட்டினாலும் மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப நாம நினைச்சா அந்த கல்லை உடைச்சு என்ன செய்யலாம்? ரோட்ல செல்லியா போட்டுருவோம்.
அப்ப அதுல அங்க போய் நம்முடைய சிந்தனையை போய் நம்முடைய மூளையை கொண்டு போய் அந்த நெத்தியை வச்சு கீழே வச்சு நாம என்ன செய்யறோம், அந்த கல்லுக்கு நாம் அடி பண்ணிடும். அது சிறந்ததா? நம்ம எல்லாம் படைத்த இந்த பூமியை பாருங்க, எவ்வளவு பெரிய பூகோளம். இது எங்க இருக்குது, அந்த இடத்துல சுற்றுது. அப்படி இங்க மாறி வரக்கூடிய தட்பவெப்பநிலை, மாறி வரக்கூடிய காலநிலை, இரவு பகல், இதையெல்லாம் ஒரு தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு செலவு பண்ணியே நம்மளால முடியல. ஆனால் இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை சூரியனிலிருந்து இறைவன் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆற்றல். அப்ப அந்த ஆற்றலுக்கு சொந்தக்காரனாக ஒரே இறைவனுக்கு போய் நெத்தியை பணிய வைப்பது வீரமா, அல்லது நமக்கு நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு போய் நாம தலை வணங்குவது சிறந்ததா? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த சிந்தனையை உங்களுக்கு நான் சீர்தூக்கி பார்ப்பதற்காகத்தான் ஒரே இறைவன் என்ற இந்த கொள்கையில நாம உறுதியாக இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். இந்த உலகத்தில் இது போன்ற சிந்தனையாளர்கள், பெரிய புரட்சியாளர்கள் எல்லாம் குரானை ஆய்வு செய்தார்கள். ஐரோப்பா கண்டத்திலே குரானை ஆய்வு செய்து குறை காணக்கூடிய நோக்கத்தில் ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் இந்த முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆட்டம் பாட்டம் போட்ட உலகத்திலே இருக்கக்கூடிய நன்றிகளுடைய உள்ளத்தில் எல்லாம் இடம் பிடித்த பெரிய பாடகர்கள் எல்லாம் இன்னைக்கு முஸ்லிம்களாகி, அவர் கே. ஸ்டீவன் என்று சொல்லக்கூடிய பாடகர், பெண்கள் எல்லாம் தங்களுடைய மார்பிலே கையெழுத்தை வாங்கிக் கொள்வார்கள்.